பொதுவாக ஒரு சீரியல்லையோ இல்லைனா மூவிஸ்லையோ வந்துட்டு புது புதிரப்போ போடுவாங்கள்ல முன்னாடி, அது மாதிரி இந்த வீடியோவில் நானும் சொல்லிடுறேன். எந்த ஒரு சேனலையோ எந்த ஒரு கேட்டகரியோ வந்துட்டு குறை சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் எந்தெந்த கேட்டகரிலாம் வந்துட்டு எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்தெந்த கேட்டகரி சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ வந்துட்டு இருக்க போது. கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விளக்கு வச்சதே நான் ஆரம்பிச்சிடுறேன். யூடியூப் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லா டிப்ஸும் வீடியோவும் போட்டுட்டாங்க. நீங்கள் இனிமேல் போடுறதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டைட்டிலு, டேக்ஸு எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது டிப்ஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்களும் பழைய டிப்ஸுகளை சொல்லிவிட்டு டைட்டில் மாற்றுறது எப்படி, டிஸ்கிரிப்ஷன் மாற்றுறது எப்படி, அதுக்கப்புறம் டேக்ஸ் மாற்றுறது எப்படி, தம்ப்நெயில் மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புலம்பிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மானிடைசேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் மானிடைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு $1 $2 விட்டு தாண்டாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கண்டென்ட் கிடைக்காம போயிடும். அப்படி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா டெய்லி என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துட்டு நீங்கள் வீடியோஸில் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு யோசிச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் க்ரோத்துக்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு யோசிச்சே வந்துட்டு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. மானிடைசேஷன் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அப்படியே ஆனால் கூட கடைசியில் அந்த $1-2 தான் சிங்கி அடிக்கணும். செகண்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராயிங் கேட்டகரி சேனலு. பொதுவாக நான் அந்த ஒரு மாதமாக வந்துட்டு நான் அந்த டிராயிங் கேட்டகரிஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வீடியோஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 வீடியோ இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 300 தான் இருக்குது. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா 600 வீடியோஸ் போட்டிருக்க இடத்துல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 400 500 இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டிராயிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு யூனிக்கான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னடா யூனிக்கான கண்டென்ட் வந்துட்டு கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். டிராயிங் கண்டென்ட்டில் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். 3D இல்யூஷனு, அதுக்கப்புறமா ஆக்ரிலிக், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இல்லைனா அதுக்கும் பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஐபிஎல் மேட்ச்லாம் வந்தது அப்படின்னா அதில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பற்றி டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சி போட்டிங்க அப்படின்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் உங்களால் வியூஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் டிராயிங் கேட்டகரி சேனல் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்து கொஞ்சம் பஞ்சம் தான் டிராயிங் கேட்டகரி சேனலுக்கு. ஏன் அப்படின்னா மற்ற ஒரு சேனல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை. ஆனால் டிராயிங் கேட்டகரி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க டிராயிங் மட்டும்தான் வரைகிறாங்க. அதனால் நீங்கள் டிராயிங் கேட்டகரி சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் விஜயும் அதுக்கப்புறமா தல, அஜித் இந்த மாதிரி யாராவது வரைஞ்சி வியூஸ் வரும்னு சொல்லி கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ தேர்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இதில் 2 டைப் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓனாக வந்துட்டு மியூசிக் போடுறது, ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோ காப்பிரைட் மியூசிக் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது. இதில் வந்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, சினிமா மியூசிக் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓனாக மேக் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதுலேயும் கூட காப்பிரைட் கிளைம் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மியூசிக் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் நோ காப்பிரைட் மியூசிக்ஸ்லாம் நான் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் அதை அப்படியே போட போகிறேன், அதுவும் வந்துட்டு எனக்கு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இப்போ உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யூடியூபர்ஸ் யாராவது நோ காப்பிரைட் மியூசிக் தேடினாங்க அப்படின்னா என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதான் பெரிய தவறு. நோ காப்பிரைட் மியூசிக் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா அதிலே வந்துட்டு ஏற்கனவே நிறைய சேனல் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு காம்படிஷனுக்கு வந்துட்டு அதிக சேனல் இருக்கிறதுனால நீங்கள் வீடியோஸ் எவ்வளோ தான் மேக் பண்ணி போட்டாலும் உங்களோட சேனல் வந்து கீழே தான் இருக்கும். யாராவது வந்துட்டு அப்படியே உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவை அந்த ஒரு வீடியோ மட்டும்தான், அந்த ஒரு ஆடியோ மட்டும்தான். அந்த ஒரு ஆடியோ கிளிப்பை மட்டும் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் வரும்னு எதிர்பார்த்து வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு கட்டத்தில் நீங்கள் 1000 வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சினிமா மியூசிக்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அது போடலாம். சினிமா மியூசிக்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக கிட்டாரில் ஏதாவது மேக் பண்ணி போடுறதா இருக்கட்டும், இல்லை பியானோவில் ஏதாவது வாட்ச் போடுறதா இருக்கட்டும், இல்லை வாட்ச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. வியூஸ் எல்லாம் தாறுமாறாக போகும், சப்ஸ்கிரைபர்லாம் தாறுமாறாக போகும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதையும் சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்துக்குங்க. ஃபோர்த்து கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் கேட்டகரி சேனல். நியூஸ் கேட்டகரி சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செம்ம ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இல்லை அப்படின்னா
அடுத்தவர் வந்துட்டு உங்களை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நியூஸ் கேட்டகரி சேனல் வந்துட்டு நிறைய சேனல் பெரிய பாப்புலரான சேனல் இருக்காங்க. பாலிமர், அதுக்கப்புறமா தந்தி, நிறைய சேனல் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே வந்துட்டு இப்போ கண்டென்ட் பஞ்சங்கிறதுனால கண்டதெல்லாம் எடுத்து நியூஸ் வந்துட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிற கட்டத்தில் நீ டெய்லி கண்டில் வீடியோஸ் பார்த்தோ, இல்லை அப்படின்னா ஒரு நியூஸ் பார்த்தோ, இல்லை அப்படின்னா தினத்தந்தி, தினமலர் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் இருந்துட்டு ஒரு நியூஸை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் வந்து கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய காம்படிஷன் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எது ஃபேக்கான நியூஸ், எது உண்மையான நியூஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு ஒரு சிலர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க கட்டத்தில் நீங்கள் உங்களால் ஒரு உண்மையான ஒரு கரெக்டான ஒரு நியூஸ் வந்துட்டு கொடுக்க முடியும்னா கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்து வேறு லெவலில் வந்து க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நியூஸ் சேனல்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கணும். எப்பப்போ எந்தெந்த நியூஸ் வருதோ அதை கரெக்டாக வந்துட்டு டைமிங்க்கு வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனல் வந்து வியூவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ வந்துட்டு அதிகமாவாங்க. இல்லை அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஒரு 2000 வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்டு சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துட்டு நம்ம அதிக நேரம் வந்துட்டு கிரியேட் பண்ணி போட்ட மாட்டோம். மேக்ஸிமம் 1 நிமிஷம் இருக்கும், இல்லைனா 2 நிமிஷம் இருக்கும், இல்லைனா ஒரு 50 செகண்டு 45 செகண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஷார்ட் வீடியோஸ்லாம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுருங்க. ஸோ அப்படி போட்டுகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரல அப்படிங்கும்போது நீங்களே சேனலை விட்டும் போயிடுவீங்க. அடுத்த கேட்டகரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வீடியோ வந்துட்டு பெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ ஒரு மூவியோட ட்ரெய்லர் வருது, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஒரு டைகர் மூஞ்சி மாதிரி ஒன்று வச்சு அதுக்கப்புறமா ஒரு டாக்ஸை வந்துட்டு பயமுடுத்துறது, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதாவது யூடியூபோட பாலிசிக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சில டைமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் சைட்லாம் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணி போடணும்னா போடுங்க. இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்லாம் வந்துட்டு புல்டாக் வந்து கொடுக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு தாறுமாறாக வந்து வியூஸ் போகும். சேனலுக்கும் சப்ஸ்கிரைபரும் கூட அதிகம் வரதான் செய்வாங்க. அப்படி வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடலாம். புல்டாக்லாம் வாங்கி நான் வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணி போட முடியாது, ட்ரெய்லர் ரியாக்ஷன்லாம் கொடுத்து நான் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன ஏதாவது ஒரு காமெடி வீடியோஸ் மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெட்டு இருக்குது, ஒரு பூனையோ இல்லை அப்படின்னா ஒரு நாய்க்குட்டியோ இருக்குன்னா அதெல்லாம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சேனலுக்கு பெட்டரான ஒரு ரீச் இருக்கும், சேனலும் க்ரோத் ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போடுற வீடியோ வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் போகிறது கூட அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. 6வது வந்துட்டு டெக் சேனல். டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு ஏதாவது ஒன்று அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆப்பை பற்றி பேசுகிறதோ, இல்லை அப்படின்னா ஒரு மொபைலை பற்றி பேசுகிறதோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நீங்கள் டெக் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு போடணும். இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம சொல்கிறது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நியூஸ் வந்துட்டு ஃபேக்காகவும் வந்துட்டு பரவுது. அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன் டெக் நியூஸ் வந்துட்டு போடும்போது கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் உங்களுக்கு காசு இருக்கணும். காசு இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் அதை வாங்கி அதுக்கப்புறமா அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு முழு கோழியை வாங்கி அதுக்கப்புறமா உரிச்சு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா ஏர்னிங்ஸ் வந்துட்டு பெருசாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் எடுக்க முடியும். ஒரு சில வீடியோஸ் எல்லாமே 1 மில்லியன் 2 மில்லியன் போனதுக்கப்புறமா உங்களால் வந்துட்டு ஈஸியாகவே எடுக்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்து வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க டெக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா உங்களோட சேனலால் ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து உங்களோட சேனலையும் நீங்களும் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸும் தேட ஆரம்பிச்சுருங்க. சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் வந்துட்டு பண்ணுறேன். உங்களால் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க முடியல நினச்சிங்க அப்படின்னா அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதை அப்படியே நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இது கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக தான் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 7வது வந்துட்டு கேமிங் சேனல். கேமிங் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல் வந்து க்ரோ ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கேமிங் சேனல் வச்சு தான் யூடியூபே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேமிங் சேனல் வச்சு தான் யூடியூப்ல வந்துட்டு அதிக ஏர்னிங்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதில் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தம்ப்நெயிலையும் சரி, நீங்கள் வீடியோக்குள்ளேயும் சரி பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் ஈஸியாகவே க்ரோத் பண்ணிக்கலாம். கேட்கறதுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் ஃபேக்ட்டும் கூட. நீங்கள் நிறைய கேமிங் சேனல் போய் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 18+ கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். அவங்களோட சேனல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோஸ் தான் வந்துட்டு வியூஸும் பிச்சுக்கிட்டு போகும். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு அதிகமாக வருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃப்ரீ ஃபயர்லாம் அந்த ஐடி திருடிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் ஓடும் பார்த்தீங்களா, அந்த பஞ்சாயத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோவில் பேசுனீங்க அப்படின்னா நல்லாவே யூஸ் போகும். அப்புறம் 8வது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமெடி சேனலு. காமெடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ட்ரோல் தான். ட்ரோல் வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணி போடலாம். இல்லைனா மீம்ஸ் வந்துட்டு ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வீடியோவில் டெலிவர் பண்ணலாம் நம்மளோட ஓன் ஸ்டைலில். இல்லைனா ரோஸ்ட் சேனல் ஆரம்பிக்கலாம், ஃப்ளிப் மாதிரி.
ஓகேங்களா. ஃப்ளிப் மாதிரி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், அவர் 18+ அடல்ட் கனலில் போடுறாரு அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சிருக்கலாம். ஸோ அதே வந்துட்டு அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். இப்போ மதன் கௌரி அப்படின்னா வந்து மசூர் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோஸ் அவராட்டு போடுவார். அருணோதயம் அப்படின்னா கிருணோதயம் போட்டு ஏதோ ஒரு வீடியோ போடுவார். தமிழ் பொக்கிசம்னா அவர் ஏதோ ஒரு பொக்கிசம் சொல்லி வீடியோ வந்துட்டு போடுவார் ஃப்ளிப்பு. ஆனால் அவர் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ்ட் மட்டும்தான். அந்த ஒரு வீடியோஸும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு சேனல் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஒரு சில் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரோல் கேட்டகரி சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பாலிசிக்கு அகென்ஸ்டாக வந்து நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணுறது தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோஸ்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம் ஃப்ளிப் மாதிரி. அதுக்கப்புறமா இந்த எப்படி சொல்கிறது, ஒரு காமெடி வீடியோஸ் வந்து எடுத்து போடுறது, டுடே ட்ரெண்டிங் மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிங்கன்னா கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வந்து விழ தான் செய்யும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைபரோ வியூஸோ வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வர மாதிரி தெரியலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சேனலே தூக்கிடுவாங்க. ஸோ 9வது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்டிங்க அப்படின்னா ட்ராவல் லாக்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லைனா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு போனாலும் சரி, அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்துட்டு மேக் பண்ணி போடலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு வியூஸும் சப்ஸ்கிரைபரும் கொண்டு வரலாம். நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். நிறைய சேனலை போய் பார்த்துருப்பீங்க, கப்பலாக வந்து வீடியோஸ் வந்துட்டு போடுறவங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, கப்பலாக வந்துட்டு நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணி போட முடியல, நான் சிங்கிள் தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் லாகு இல்லை அப்படின்னா ஏதாவது அந்த பேய் வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போட்டிங்க அப்படின்னா வியூஸ் போகிறத கூட அதிகப்படியான சான்ஸ் இருக்குது, நல்லாவும் ஏர்ன் பண்ண முடியும். 10வது கேட்டகரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி. என்டர்டைன்மெண்ட் கேட்டகரினா ஒன்றுமே கிடையாது. இந்த மைக் செட் ஸ்ரீராம் மாதிரி, அதுக்கப்புறமா நம்ம பிளாக் ஷீப் அவரோட சேனல் மாதிரி, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நக்லைட்ஸ் அவங்களோட சேனலு, பரிதாபங்கள் அவங்களோட சேனலு, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி, அதாவது அதில் எல்லா இதுவுமே வந்துட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு கண்டென்ட் தான் போடணும், அந்த ஒரு கண்டென்ட் தான் போடணும் வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு எந்த கண்டென்ட் வந்துட்டு ஃபேவரட்டாக இருக்கோ அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் போடலாம். நல்ல ஒரு வியூஸும் வந்துட்டு போகும். அதுக்கப்புறமா மற்ற சேனல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், லைட்டிங்க்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆள், இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த விஜய் டிவிலேருந்து வந்தவங்கலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ண முடியாது. என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி நம்ம தான் வந்து இழுத்து கொண்டு போகணும். நீங்களும் வந்து கன்சிஸ்டன்ஸாக வீடியோ வந்து போடலை அப்படின்னா உங்களோட சேனல் வந்து மறந்துடுவாங்க. அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா தரமாக ஏர்ன் பண்ணலாம். கிளை மியூசிக்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத வரைக்கும் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். 11வது வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் கேட்டகரி வந்து நிறைய காம்படிஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா கொஞ்சம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஒரு 200-300 வீடியோ போட்டதுக்கப்புறமாவும் அந்த ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்காக நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேனலையும் ஒரு நாளைக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அவங்க சேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குக்கிங் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஒரு நார்மலான குக்கிங் வீடியோவாக இருந்தாலுமே அது அவங்க பண்ணுற ஸ்டைலும் வேறவாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷனும் வேறவாக இருக்கும். டோட்டலாக வந்துட்டு யூடியூப்பில் இல்லாத ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்களோட சேனல் வந்து அதிக வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வர்றாங்க. நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வில்லேஜ் குக்கிங் அப்படிங்கிற ஒரு சேனல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லட்சம் 5 லட்சம்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். 12வது சேனல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் சேனல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட மதன் கௌரி ப்ரோ மாதிரி, மினிட்ஸ் மியூசிக் சேனல் மாதிரி நீங்களும் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடலாம். எவர் கிரீனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா ட்ரெண்டிங்காக இருந்தாலும் சரி. ஸோ தொடர்ந்து வந்துட்டு ஒரு நாலேஜ் வந்துட்டு கொடுக்குற ஒரு மோட்டரில் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து உங்களோட சேனல் க்ரோத் ஆகும். ஆனால் எவர்கிரீன் கண்டென்ட் மட்டுமே நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நானும் நிறைய வீடியோஸ் வந்து எவர்கிரீன் போடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரெண்டிங்கை வந்துட்டு அப்பப்போ தட்டி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களோட சேனல் வியூவர்ஸ் வந்து இழுத்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் மாதிரி நீங்கள் தான் வந்துட்டு எந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆல் பட்டன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.